என்ன சொல்ல போனா ப. சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அழகா அப்ப சொன்னாரு. கசாப் வந்து அவங்க வலைய விரிச்சாரு. எப்படின்னா அஜ்மல் கசாப் பாகிஸ்தானி சிட்டிசன் இல்லைன்னு பாகிஸ்தான் அடம் பிடிக்கும் போது கான்சுலர் ஆக்சஸ், அதாவது வந்து வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தன் நம்ம நாட்டுல ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிறான். இப்ப சின்ன பிரச்சனை, இப்ப மவுண்ட் ரோட்ல ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் வந்து குஷ்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான், யாரையோ போட்டு அடிச்சிடறான், குத்திடுறான், போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கு, D1 போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கு அப்படின்னா அவங்க கான்சுலர் ஆக்சஸ் அமெரிக்க தூதரகத்தோட உதவி வேணும்னு அவன் கேட்டானா கொடுத்தாகணும். அதன் மூலமா அவன் அமெரிக்க சிட்டிசன் நிரூபிக்கப்படும். அந்த மாதிரி பாகிஸ்தான் என்ற சிட்டிசன் இல்லைன்னு போது அஜ்மல் கசாப் விஷயத்துல ப. சிதம்பரம் அன்றைய உள்துறை அமைச்சரா வந்தவர் சொன்னது, கான்சுலர் ஆக்சஸ் கேட்டாருன்னா நாங்க கொடுப்போம்னாரு. சோ அப்ப அவங்க மாட்டிப்பான் பாகிஸ்தான். ஆனா அவன் உஷாரா என்ன பண்ணா, எங்க சிட்டிசனே இல்லைன்னு கதை அளந்தான். ஆனா அது நடந்த 2 வாரமோ 3 வாரமோ ஃப்ரைடே டைம்ஸ் பத்திரிக்கை, மிக முக்கியமான பத்திரிகை பாகிஸ்தான்ல, அஜ்மல் கசாப் பாகிஸ்தான் குடிமகன் தான் அவன் தான் வெளியிட்ட ஆதாரத்தை. அதுக்கு பிறகுதான் பாகிஸ்தான் வழிக்கு வந்தது. அந்த மாதிரி இப்ப இந்த தாக்குதலுக்கெல்லாம் தாண்டி தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்களை பிடிக்கணும். பிடிச்சு அதுல பாகிஸ்தானி சிட்டிசன்ஸை இவங்க பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ்னு எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை தான் ஆதாரத்தை கொடுன்றான். புரியுதா நான் சொல்றது? அதைத்தான் இந்தியா செய்யணும். அதை செய்யாம நீங்க வந்து மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்கதால பிரயோஜனம் இல்லைன்னு நான் வந்து 19 சொல்லல. சர்வதேச சமூகம் நம்மள நம்ப மறுக்குது.